ராத்திரி ஜெபிக்க ஆரம்பிச்சார். இரவு ஜெபம் ரொம்ப முக்கியங்க. நீங்க ராத்திரி ஜெபிக்க தொடங்கிட்டா, தானியேல் 2:19, இந்த இரவு ஜெபத்துக்கு ஈக்குவலானது தனிமை ஜெபம். ஆமா, நீங்க தனிமை ஜெபம் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நீங்க தனித்திருந்து தேவனோடு பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அவர் உங்களுக்கு பதில் தருகிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார். தானியேல் 2:19 வாசிங்க. பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை சோஸ்தரித்தான். ஹல்லேலூயா. ராக்காலத்திலே, ராத்திரியில தானியேல் உட்கார்ந்து என்ன பண்றாரு? ஜெபிக்க ஆரம்பிக்கிறாரு. யாருக்கும் வெளிப்படாத மறைபொருளை தேவன் தானியேலுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். ஏன்னா தானியேலுக்கு இருந்த வைராக்கியம், நான் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தரை மட்டும்தான் சேவிப்பேன். ஆனால் நீங்க எல்லாரும் கொடுத்து வச்சவங்க. உலகமே இன்னைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிற நேரத்தில் நம்ம ஒரு ஓரத்தில் உட்காந்து ஜெபிச்சிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமா, இதை கர்த்தர் பாப்பார்ல. எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு நேரத்தில் என் பிள்ளைக்கு ஜெபத்தில் உட்காந்துட்டு இருக்கப்பா, அப்ப இதுக்கேற்ற ஆசீர்வாதத்தை நான் என்ன செய்வேன்? கட்டாயமா தருவேன்னு நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிறவர். ஏன்னா தானியேல் உயர்த்தி ஆசீர்வதிக்கப்பட்டான், அவனுடைய நண்பர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க.